ஏங்க நம்ம இப்போ எந்த ஊருக்கு போகிறோம்? மச்சான் வத்தல கொண்டு போகிற ரோடு மச்சான். ஏய் கேட்டுச்சா? சரி சரி வந்துடுறேன். ஒழுங்கா வந்து சேரு. சக்தி வத்தலகுண்டு ரோடு தான் சொல்கிறாங்க. அட அதே ஊரில் தாண்டி அவனும் இருக்கான். ஆத்தாடி ஆதிர, உன் வாழ்க்கையில் உன் அண்ணனுங்க தான் விளையாடுறாங்கன்னு பார்த்தா விதியே கூட விளையாடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. பார்ப்போம். இன்னைக்கு யாருக்கு நல்ல நேரமோ அவங்க விதிப்படி நடக்கட்டும். சர்மா. ஹலோ சார். டெல் மீ. தம்பியை பிக்கப் பண்ணிட்டியா? இல்லை சார், இன்னும் அவர் வரவே இல்லை சார். என்ன வரவே இல்லையா? என்ன சொல்ற சர்மா? ஃப்ரெண்டோட தங்கியிருக்கேன்னா 2 நாள் கழிச்சு அவரை பார்க்க சொன்னேன் சார். இன்னும் அவர் என்ன பார்க்கவே இல்லை சார். அவர் அட்ரஸும் தரல, ஃபோனும் பண்ணல சார். என்னையா சொல்ற? ஆமாம் சார், கன்ஃபார்மாக அவர் வந்தாரா? நான் தான் அவனை இங்கே ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வந்தேன். எப்படியா வராம இருப்பான்? ஃப்ளைட் லிஸ்ட்டை செக் பண்ணியா? சார் லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அவர் வரலன்னு தான் அந்த லிஸ்ட்டை கூட உங்களுக்கு மெசேஜில் அனுப்பியிருக்கேன் சார். சார் நீங்கள் மெசேஜ் செக் பண்ணி பாருங்கள் சார். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அங்கே ஏர்போர்ட்டை சுற்றி நம்ம ஆளுங்களை வை. அவன் எங்கே இருக்கான்னு தேடிப்பார். உன் கண்ணில் படம் போயிடுவானா? I just want to know where he is. அதே மாதிரி வெரிஃபை பண்ணு. மறுபடியும் அந்த ஏர்லைன்ஸ்ல யார் வந்தாங்க போனாங்க கொஞ்சம் செக் பண்ணு. சார் எல்லாம் செக் பண்ணிட்டேன் சார். அவர் செக்இன்னே ஆகலை சார். மை குட்னஸ். ஹலோ மைக்கேல், நான் அரசு பேசுறேன். சொல்லுங்கள் சார். F21 மிஸ்டர் அருண் அவன் செக்இன் பண்ணியிருக்கானா? இல்லை சார், இன்னும் அவர் செக்இன் ஆகலை. சீக்கிரம் வண்டி எடு. போ போ. அருண் எங்க போறான் தெரியலையே. Damn it. ஏங்க கோயிலாம் சொல்லி வச்சிட்டீங்களா? போனதுக்கப்புறம் நேரமாகவும் காத்துட்டு இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்புறம். அண்ணே என்னண்ணே, உங்களை போய் அங்கே காத்திருக்க விடுவோமா? எல்லா தகவலையும் நேற்றுக்கே ஃபோனில் சொல்லியாச்சு. என்னையா? ஆமா மச்சான், பூசாரிட்ட சொல்லியாச்சு மச்சான், வந்துட்டு இருக்காரு. சரி சரி. ஏம்மா ஆதரிக்கு நான் போன் போட்டு பேசிக்கிட்டே வரவா? நீ போனை போட்டுட்டாலும் உடனே எடுத்து பேசிவிட்டாலும் அப்படியே டஜன் கணக்கா நீ அப்படியே கேட்டு கிறங்கித்தான் போயிடுவ. இருடா, பின்னாடி வண்டியில தானே வரா, அங்கே போய் பேசுவோம். தள்ளி உட்காரு, இடமே இல்லை. மாப்பிள்ள மாதிரி இருடா, பின்னாடியே போறேன். நான் எப்படி இருக்கேன்? சரி ஓகே, அப்ப இதே பாக்க. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே. பா, எப்படிதான் உங்களால இப்படி இருக்க முடியுதோ? இவ ஒருத்தனை லவ் பண்றா, அவனும் இவளை லவ் பண்றான். ஆனா இவ குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் இது பிடிக்கல. அது எப்ப நிச்சயமானதுக்கு அப்புறமா. சரி, நமக்கு தான் பிடிக்கல, சின்ன ஜெருசுங்க எங்கிட்டோ போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு விடுறாங்களா? இந்த வெள்ளை வேட்டி வேற வெடிகுண்டோடையே சுத்துறாரு. புடிச்சிட்டு வந்திருக்காரு பாரு ஒரு குடும்பத்தை, டைம் பாம் கணக்கா. கல்யாண பேச்சு வேற. இப்ப அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு குரூப்பா வேற போய்கிட்டு இருக்கோம். தலை இழுத்து. அந்த பையன் வீட்டில் அவனை வெளியூர் அனுப்பிடலான்னு ஃப்ளைட் ஏற்றி விட்டானுங்க. ஆனால் அவன் அங்கிட்டு இருந்து தப்பிச்சு தலைமறைவாக இருக்கான். இதில் இந்த ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு முன் வரிசையில் எதுவும் தெரியாத குழந்தைங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. பெரிய விஷயம்தான். இப்போ இந்த குடும்பத்தோட அந்த பையன் இருக்கிற அதே ஊருக்கு போகிறோம். எப்படி டெஸ்டினி ரொம்ப விளையாடுது உன் வாழ்க்கையில். அன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கா, டென்ஷனான மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாயிருமா? அமைதியா இருந்தா யோசிக்க முடியும்னு சொல்றேன்க்கா. இனி யோசிக்க என்ன இருக்கு? போற போக்க பார்த்தா அந்த கும்பல் குலசாமைக்கு பொங்க வைக்க போறதில்ல, நமக்கு தான் பொங்க வைக்க போறாங்க. அக்கா, நாமளா ஏன் ஒரு முடிவுக்கு வரணும்?
ஒருவேளை அது வேற இடமா இருந்தா? இல்லை சென்னனி, இதே ஊரு தான். இதோ ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனால் 1 கிலோமீட்டரில் அருண் தங்கியிருக்கிற இடம் வந்துடும். நான் வேணா இங்கேயே குதிச்சிடுறேன், என்னால் முடியலை, டென்ஷன் தாங்கலை. ஒரே ஒரு வேற ஆதிர, என்ன செய்ய போகிறோமோ எனக்கு விளங்கலை. அவங்க வேற ரூமில் இருக்காங்களோ இல்லை வெளியில் வந்து நடமாட்டிக்கிட்டு இருக்காங்களோ ஒன்றும் புரியலையே. பார்த்துக்கிட்டே இருங்க. உட்காந்துருக்கானே காரில் என் புருஷன், அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுது எல்லாருக்கும் தண்ணி அள்ளி விட்டுருவான், பார்த்துக்குங்க. சக்தி, கௌதம்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கவா? சரி, பண்ணி பாரு. சக்தி, நாட் ரீச்சபிள்னு வருது. நல்லது. இவங்களும் நாட் ரீச்சபிள் ஆன இடத்துலயே இருந்தால் நல்லா தான் இருக்கும். முருகா, நான் வேணா அருண் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கவா? அவனதான் சிம்ம கழட்டி வைக்க சொல்லிட்டோமே. பார்க்கலாம். நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். He has cheated me. எங்க போயிருப்பான்? Where has he gone? கொரட்டை விடாம தூங்குடா. ஏ அது அருண்ல. ஜனனி, பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துருந்தா நிப்பாட்டியிருப்பாங்களே வண்டியை. ஹலோ, சரவணன், பாம்பே ஃப்ளைட்ல என் தம்பி அமிச்சல்ல, அவன் பாம்பே ஃப்ளைட்ல போர்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. செக் இன் ஆகலைங்கிறாங்க, லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. அவன் பேர் இருக்கு, ஆனா அவங்க வரலங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து அந்த ஏர்போர்ட்ல ஐ திங்க் அந்த டிபார்ச்சர்ல மிஸ்டர் மகேஷ் அவரை கேளு, என் தம்பி அவர் அங்க பார்த்தாரான்னு. ஜஸ்ட் செக் வித் ஹிம் ப்ளீஸ். சீக்கிரம் சீக்கிரம் அவரை ரீச் பண்ணி எனக்கு கால் பண்ணு ப்ளீஸ். வாமா மருமவளே, அப்படியே தான் கொஞ்ச தூரம் நடப்போம். வாங்க வாங்க. ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? வா. சீக்கிரமா ஏய், வாங்க. கூட்டியாடி. அம்மா தாயே, வாங்க வாங்க, பார்த்து வாங்க. பார்த்து. ஆதிர முள்ளு பார்த்து நட. நீ மூடிட்டு போக்கு இருக்கு. பார்த்து வாடா. பார்த்து வா கீத்துவான். ஓ, மாமா
ஆ இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தனா. அப்படியா? எங்க அம்மா சொல்லுச்சு, சின்னக்கா வாங்க, குட்டியக்கோ வாங்க, உருமாத்தம்மன் ஆலயம் வேண்டுதல் பலிக்கும், ஆதிர கும்பிட்டுக்க, நீ நினைச்சது நடக்கும். அம்மா தாயே, உருமாத்தம்மன் தாயே, நான் பிறந்ததுலேருந்து நீந்தாம்மா என் கூட இருந்து துணையா இருக்க. இப்பவும் என் புள்ள கல்யாணத்தை ஒரு தொந்தரவும் இல்லாம நல்லபடியா நடத்தி கொடுத்துருமா உருமாத்தம்மன் தாயே. தெய்வத்தோடு பிறந்தவளா நீங்க? சரி, இது யாரு குலதெய்வம்? இம்புட்டு நேரம் தெளிவா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் குலதெய்வம்னு. என்னப்ப கரிகாலனுக்கு குலதெய்வம்னா அப்பா வழியில வரணும். உங்க குலதெய்வ கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கிய? அந்த ஆளுக்கு அவன் பேரையே தெளிவா சொல்ல தெரியாது, பாதி நேரம் குழம்புவான். அவன் குலதெய்வத்தை எங்கேயே அந்த தேடி கண்டுபிடிக்கிறது? இல்ல ஜான்சி, எங்க குலதெய்வம் சிங்கப்புணரிக்கு பக்கத்துல இருக்கு. சிங்கமுனரி பக்கத்துலயா? என் குலசாமிக்கு பூஜை போடுறேன்னு தெரிஞ்ச உடனே நீ உன் குலதெய்வத்தை தோண்டி எடுத்தியாக்கும். எவ உங்க அக்கா சொன்னால அவ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவா. அதனால இங்க பாதியில விட்டுவிட்டு உன் குலதெய்வத்தை தேடி போமா பூஜை போட? இல்ல, கிடைச்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். கிடைச்சிருச்சுன்னா வச்சுக்க. இந்தாமா, நீ இந்த குடும்பத்துல சிண்டு முடிஞ்சுடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த பயலுக்கு அம்மா தான் எல்லாம். அதனால அம்மா குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டா ஒன்னும் குறைஞ்சிடாது. என்ன உனக்கு தான் பிரச்சனையா? ஆளுக்கு தகுந்த மாதிரி குலதெய்வமும் மாறும் போல. ஆமாம்மா, எங்க குலதெய்வம் காட்டுல இருக்கும், உங்க குலதெய்வம் வெள்ளக்கார ஊர்ல இருக்கும். படிச்சவல்ல, அர்ச்சனை கூட இங்கிலீஷ்ல தான் பண்ணுவியல்ல. என்ன நக்கலா? I don't have to prove you anything. You're a cheap-minded person. You can never be equal to me. I'm a textile engineer. Got it? அது என்னதுமா அது? படிச்சவங்க எல்லாம் அதை நிரூபிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல தான் பேசுவியலா? படிச்சுட்டா இங்கிலீஷ் பேசிவிட்டா நீ பெரிய அறிவாளியா? அப்படியே அலக்காதம்மா. ஆமா, நாங்க அளக்குறோம், இவங்க விளக்குறாங்க. ஆளை மண்டையும் பாரு. ஏய், ஏன் மண்டைக்கு என்ன? நீ இந்த ஆள் நல்லா சப்பானி மாதிரி நடந்துக்கிட்டு என்ன சொல்றியா? அக்கா, யார் சப்பானி மாதிரி நடக்குறா? அவங்க லெவலுக்கு இறங்காதீங்கக்கா. அவங்க லெவலுக்கு இறங்கி போக கூடாதுன்னா அப்ப அவங்க பேசிட்டே இருப்பாங்க, பாத்துட்டே இருக்கணுமா? அன்னைக்கு கடையில பார்த்தல என்ன சத்தம், என்ன பேச்சு? அக்காவெல்லாம் என்ன பேச்சு? அவ இவனு போறாங்க. நீ பண்ணுவ ஆளப்பாரு, இவ்வளவு இவ பாடி லாங்குவேஜ் பாத்தில. ஏ, உன்னெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சும்மா ஆங்கற ஊங்கற என்ன பண்ணிட முடியும் உன்னால? வாய் முடி. என்ன வந்து அடக்குங்க. எங்க அங்க சொல்லி பாருங்க. ஏன் வேட்டி உருவிட்டு ஓட விடுவான்னு பயம் தானே? அடிச்சு. ஏ, உன்னெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சும்மா ஆங்கற ஊங்கற என்ன பண்ணிட முடியும் உன்னால? வாய் முடி. என்ன வந்து அடக்குங்க. எங்க அங்க சொல்லி பாருங்க. ஏன் வேட்டி உருவிட்டு ஓட விடுவான்னு பயம் தானே? அடிச்சு. யாரு அடுத்தவங்களை அசிங்கமா பேசுறது, உன்னை அப்படி பண்ணி போடுவேன் இப்படி பண்ணி போடுவேன் மிரட்டுறது, எல்லாரையும் ரோட்ல ஓட விடுறது, இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான், சரியா? நாங்களும் இறங்கி வேலை பார்ப்போம். ஒரு நாள் இப்படி பஜாரி மாதிரி பேசிட்டு இருக்கியா? வாய் முடிஞ்சு சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, நான் பஜாரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், இங்க பூசாரி மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. போங்க அங்கிட்டு. ஐயா ராமலிங்க ஐயா, மிக்சர் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லையம்மா. வாங்கிட்டு வந்து அப்படி ஓரமா உட்காந்து சாப்பிடுங்க. ஏக்கா ஏக்கா, நீ வேறக்கா, நாங்களே அவரை கஷ்டப்பட்டு கூட்டியாந்துருக்கோம், விரட்டி விட்டுறாதக்கா. பொறுமையாரு, கோபப்படுறாதானே. எந்த சந்தையிலப்பா புடிச்சிட்டு வந்த? என்னடி சந்தகிந்தன்ற? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அமைதியா இருங்க. தாரு கதிரே, பேசாம அந்த பொம்பளை அமைதியா இருக்கு சொல்லு. எல்லா இடத்துலயும் ரொம்ப ஓவரா வாய் விட்டுக்கிட்டு இருக்கு. நாங்களும் எல்லாம் ஓரளவு தான் பொறுத்துக்க முடியும். இல்லன்னா என்ன செஞ்சிருவிய? மொத்தமா சம்பவம் செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பேன். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு வாங்கி பாத்துங்க. ஐயோ தம்பி, நாங்க வேற காட்டுல எல்லாம் இருக்கோம், ரொம்ப பயமா இருக்கு தம்பி, நிஜமாவே பயமா இருக்கு. யோ, நான் பார்த்துட்டு வந்த ஆம்பளை பேரெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கே நீ ஒண்ணு கூட்டுருவ. தாரு, அத்தனை ஆம்பளையும் நடு ரோட்ல நிக்க வச்சு வேட்டி அவுத்து விட்டு ஓட விட்டாலு. பயங்காட்டுறியாலோ? அதெல்லாம் இங்க நடக்காது. போய் ஆக வேண்டிய வேலையை பாருப்போ. சக்தி, சும்மா இருங்களா நீங்க? சக்தி வா வா வா, ஓடு பொண்டாட்டி பின்னாடியே. அக்கா வாங்க. அம்மா சும்மா இருக்க மாட்டியா? போம்மா. யாருகிட்ட? என்ன ஜனனி? எதுக்கு சக்தி தேவையில்லாம அந்த பொம்பளை கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் பண்றேன்னா அது பொம்பளை பண்ணுதா? பேசுறா பேச்சு என்கிட்ட, வந்தது வராதுமா. ஏமா ஏமா இப்படி பண்ற? எனக்கு கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? ஏய், அதுக்குன்னு போற வரல ஏதா பேசுவா, அதை கேட்டுட்டு இருக்க சொல்றியா? ஜான்சி ராணிடா. சும்மா ரமா நீ. கரிகாலா, இங்க மிக்சர் எங்க கிடைக்கும்?
உன்னை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காளுங்க. வெக்கமா இருக்கா இல்லையா? மிச்சர் கேட்டுக்கிட்டு இருக்க. நீ மலையத்துல என்னையா கிழிச்சுக்கிட்டு இருந்த? எல்லாம் ஒரு ஆள் உன்னை இது வரைக்கும் கூட்டு வந்திருக்கேன். மிக்சர் தானடி கேட்டேன். வாய மூடியா முதல்ல. டேய் உங்க அப்பனை கூட்டு போட. ஓரமா போப்பா. மிச்சர் வேணுமாம்ல மிச்சர். என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னே தெரியாம மிச்சரம். பேசாம என்ன இருங்க ஜனனி, சக்தி. ஏன் பேசாம இருக்கணும்? வீட்ல இருக்கவங்களுக்கு தான் அடங்கி போறோம். இவகிட்டலாம் அடங்கி போனோம் என்ன தலையெழுத்தா? அதுக்காக எல்லாத்துலயும் உன்னை விட நான் பெரியவன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணுமா? தேவையே இல்லக்கா. நம்ம வேலையை பார்த்துட்டு போலாமே. இப்போ நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது நம்ம பர்பஸ் தான். மற்ற விஷயத்துல பிரச்சனை பண்ணாம நம்ம அமைதியா இருக்கலாம்க்கா. ப்ளீஸ் நீங்க இங்கே இருங்க. என்னடா மிக்சர் கேட்டா கோவிச்சுக்கிறீங்க? நீ வாயை வச்சுட்டு சும்மா இருப்பா. பூஜைக்கு தானே வந்தோம், அதை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிப்போம். யோ பூசாரி எங்கயா? இன்னும் வரல போல் இருக்க. வரலன்னா இல்ல நம்ம லேட்டா வரோம்னு நினைச்சா அவரும் மெதுவா வர போல் இருக்கு. இந்த ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். முதல்ல போன போடியா. நீ பேசுற பயிலுவெல்லாம் ஒன்ன மாதிரியே மந்தமா தான் இருப்பாங்க போல இருக்கே. வருவாங்க இருங்க. அப்படி ஓரமா போய் நிக்கிறது நிழல்ல. வந்துருவாங்க. குட்டியக்கா அங்க இருங்க வர்றோம். ஏம்மா, சாமிக்கு தண்ணி அள்ளி விடுறதுன்னா என்னம்மா? உன்னை தண்ணியில ஒரேடியா தள்ளி விட்டு ஒரு ஜோலி முடிக்கிறது. ஏற்கனவே அரைக்கிருக்கா கௌதம் கிட்ட ஒரு வார்த்தை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிடலாமா? நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன் ஜனனி, எடுக்க மாட்டாங்க போனை. என்னாச்சுன்னு என்னாச்சு? பிரச்சனையா? இல்லக்கா, நீங்க தனியா வந்தாலே எனக்கு ஏதோ திக்கு திக்குன்னு இருக்கு. சக்தி நீ ஜஸ்ட் ரூம்லயே இருக்க சொல்லு, வேற எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமாப்பா, சந்தா சுத்தி நம்ம உயிர் எடுக்கிறாங்க. கொஞ்சம் அடங்கி ரூம்லயே இருக்க சொல்லு. சரி போயிட்டு வந்துடுறேன். பூஜை பண்ற ஐடியா இருக்கா? கதை பேசிட்டு இருக்கு. வா போய் பாப்போம். ஐயா, மிக்சர் கிடைச்சதா? இல்லையம்மா. பூஜை ஆரம்பிப்பீங்களா மாட்டீங்களா? என்ன பாவாடை சாமி கூட்டமா போய் எங்க குசுகுசுன்னு பேசிட்டு வரையல, என்ன விஷயம்? பூசாரி வரத்துக்கு புல்லட் அனுப்பலாமான்னு பேசிக்க இருக்கோம். அனுப்பி புல்லட் தானே, உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே. ஏரோப்ளேனே அனுப்பி விடுவான். அவன் ஆளும் மூஞ்சியும் நல்லா பட்டையா ஒண்ணு போட்டுக்கிட்டு அண்ணன் வீட்டுல உட்காந்துட்டு நல்லா விருந்தாளி கணக்கா 8 வேலைலாம் திங்கிறான் உங்க அப்ப. இங்க பாரு, நீ ரொம்ப பேசிக்கிருக்க. எனக்கு பொறுமை ஒரு அளவுக்கு தான். அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, பொறுமை போனா என்ன செய்விய? இங்க பலி கடை தானே குடுப்பீங்க, அதுக்கு பதிலா உன்னை கொடுத்துருவேன். எதுக்கு நீ அவங்க கிட்ட பேசிட்டு? நீங்க என் மேலயே வந்து பாருங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுதா? எங்க அப்பா முத கொண்டு எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, பாப்பாக்கு ரொம்ப கோவம் வருது, எங்களுக்கு ரொம்ப பயம் வருதுன்னு. இல்ல சரி, ரொம்ப பேசுன. இங்கே உன் சோலியை முடிச்சு விட்டு ஆமா, முடிக்கலாம். அது வரைக்கும் என் கை புளியங்க பறிச்சு. அடடடடா, புருஷனும் பொண்டாட்டியும் யார கொல்லலான்னு அழகா திட்டம் போட்டீங்க போல. ஏக்கா, உங்க திருவாயை மூடிட்டு ஓரமா நில்லுங்க. எங்களுக்கு வந்த வேலை முடியணும். நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், சரியா? அம்மா திருவாயை மூடு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயா இந்தா வந்துட்டாரே பூசாரி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு வழியா வந்தாரு. இந்த பூசாரி இன்னைக்கு வரோம், நேத்துக்கே தகவல் கொடுத்தாச்சு. இம்பட்டு நேரம் கழிச்சு வரையல என்ன? தரப்படும் போது வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன வேலை வந்துருச்சுமா, அதான் சாமி அப்புறம் பாத்துக்கலாம். ஜோலிய பக்கம் போயிட்டீங்களாக்கும், எடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. இந்தாங்க பூசாரி, இதை எடுத்துங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறாங்கம்மா. ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறாங்கம்மா. வந்துட்டாரு, போதுமாம்மா? சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். நீ உட்கார் பேபி. போயிட்டா உட்காருங்க மாமா. வேணா, நீ உட்கார். ஏன் மாமா ஒரு மாதிரி அலையிறிய? டானி கிடைக்கலையோ? கார்ல வச்சிருப்பேல. அதெல்லாம் எடுத்துட்டு வரலடா, கோயிலுக்கு வந்திருக்கோம்ல. கோயிலுக்கு வந்தா என்ன சின்ன, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. சாமிக்கு ஒண்ணும் குத்தம் இல்ல, எல்லாரும் பண்றதுதான். கவலைப்படாதீங்க, பூஜை எல்லாம் முடிச்சிட்டு போறப்ப சிறப்பா பண்ணிடுவோம்.